எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி நிறைய சீட்ல நிக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். பிஜேபி 2014, 19, 24 ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த நேரம் சூழ்நிலை வரும் பொழுது தலைவர்கள் இருக்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய தானே சொல்றாரு. எங்கள் பாஜக, அப்போ பாஜகவின் சார்பாக தான் அவர் நிற்கிறார். இதுலயே நீங்க இன்னொன்னு பார்க்கலாம், அவர் கட்சி விட்டு தனியா போவாராங்கிறதுலாம் இல்ல. எங்கள் பாஜகவின் ஆட்சி வந்துட்டார் அவர். வார்த்தைகள் வேற வேற மாதிரி இங்க எடுத்துக்கொள்ளப்படுது, அவ்வளவுதான். நான் தெளிவா சொல்றேன், கூட்டணி கட்சியா இருக்கும்போது அப்பா இது எங்க ஆட்சி, எங்க மேல கை வைப்பியா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எங்கால் முதல்வரா இருக்காரு, என் தம்பி பிரதமர், அதெல்லாம் கிடையாது. கூட்டணி எங்கள் கொள்கை ரீதியாக எங்களோடு ஒத்து போகக்கூடிய, எங்களுக்காக இருக்கக்கூடிய ஆட்சி. ஆர்பி உதயகுமார் அவர்களின் பார்வை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு எதிர்க்கிறதான தெரியுறாரு. அப்போ அவர் கட்சியில் தன்னுடைய இருப்பை தக்க, ஏன்னா இப்போ கூட்டணி கட்சியை பொறுத்த மட்டும் சீட்டுகள் பெருவாரியாக பிரிப்போம். அப்ப அதுக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்பொழுதே இவர் பேசுறாருன்னு சொல்லாமா? அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நீங்க எங்க போனீங்க? மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்தீங்களா? நீங்க பாராளுமன்ற தேர்தலும் போதெல்லாம் என்ன பண்ணீங்க? எவ்வளவு பேசுனீங்க? மக்களுக்கு தெரியுமே, பேசவே இல்லையே. இது சார் நான் சரியா, அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கும்போது இங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம காட்டிக்கிறோம் பத்தியா, கண்டுபிடிச்ச பத்தியா அப்படிங்கிற அந்த ஒரு விதத்துல அவரை குற்றம் சாட்டிட்டு நானும் இருக்கேன் கட்சியில, என் தொகுதியை கொடுத்துறாதீங்க. இப்ப அவர் பேசுவாரா பாசிசம் பாயாசம்லாம் நீங்க சொன்ன மாதிரி அடங்கிட்டாரு. இல்ல அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, அது பரவாயில்ல அப்படின்ட்டு. அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கப்பட்ட போது எத்தனை சமூக ஆர்வலர்கள் பேசினாங்க. விமர்சனத்துக்கு வந்த போது என்ன சொன்னாரு? அதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்தது, திடீர்னு போய் நான் உட்காந்தேன், பக்கத்துல ஒரு சோஃபா இருக்கு காலியா இருக்கு. அவர் திமுக எதிர்பார்க்கல, அவருடைய கட்சி கொடி அகற்றப்பட்டது சார். போன தேர்தலும் போது அந்த கட்சி கொடியோட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கே அவர் கவலைப்படல. ஏன்னா அவர்லாம் இப்ப திமுகவோட பேச்சாளர் மாதிரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் நான் ஹெலிகாப்டர்ல எனக்கு மலர் தூவாங்கன்னா கட்சி ஒத்துக்குமா? தலைமை இருக்கும் போது நீ இவ்வளவு எல்லாம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிதான் அவர்லாம் மாவட்ட செயலாளரா, ஸ்போர்ட்ஸ் பர்சன், கட்சி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரொம்ப நாள் ஆச்சு அவர் இல்ல. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய இது பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாங்க வேற எந்த இதுவுமே இருக்காது. திரும்பி வர எப்ப பேட்டி எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் 2016 இவரே அதை பயங்கரமா தெரியும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான கார்த்திக் என் சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே. நேற்று தமிழக முன்னாள் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருந்தார். எனக்கு தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே கொடுத்துட்டாங்க. அப்ப பாஜக ஆட்சி அமையணும் அப்படின்னு அவரு சொன்ன ஒரு கருத்தினுடைய அர்த்தம் என்ன? நல்லது சார். அதாவது இப்போ ஒரு திருமணம் நடக்குது, ஒரு பையன் புதுசா, அப்பதான் தெரியாத ஒரு பொண்ணு புதுசா பாக்குறாங்க, 2 பேர் நிச்சயம் பண்றாங்க, திருமணம் நடக்குது சார். இப்போ அந்த பையன் இது ஏன் வீடுன்னு சொல்லுவாரா, பொண்ணு ஏன் வீடு சொல்லுமா? நான் அங்க போனாலும் எங்க அப்பா வீடு மாதிரிதான் எனக்கு இந்த வீடு, அப்படித்தானே பாக்குறேன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா வீடு மாதிரியே என் கணவர் வீடு எனக்கு அமைந்தது, அதுதான் பெருமை, எனக்கு சந்தோஷம் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு? பாஜக ஆட்சி, அதாவது கொள்கை ரீதியாக இது பாஜகவின் ஆட்சி, இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிரான ஆட்சி கிடையாது, அனைவருக்குமான முன்னேற்றத்திற்கான ஆட்சி அப்படிங்கிற கருத்துல இது பாஜகவின் கொள்கை ரீதியான ஆட்சின்னு சொல்றாரு. ஏன்னா திமுக அளவுக்கு அதிமுக வெறுப்பு காட்டினது இல்லை, எந்த ஒரு குறிப்பிட்ட சாரார் மீதோ குறிப்பிட்ட ஒரு இது மீதோ இல்லை. ஏன்னா துணை முதல்வர் வெளிப்படையா மேடையிலேயே போய் பேசுறாரு, அழிப்பேன் ஒழிப்பேன் கொசு டெங்குன்னு பேசினாரு. அதிமுக இதற்கு யாருன்னா பேசியிருக்காங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு சாராரையும் அவர்கள் பேசியிருந்தது, எந்த ஒரு குறிப்பிட்ட, அதான் அவர் சொல்றாரு. எப்படி திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சி அனைவருக்கும் பொதுவானதாக, இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சரோ கட்சி தலைவரோ பிரதமரோ ஏதாவது ஒரு மதத்தை குறிப்பிட்டு விமர்சனம் செஞ்சிருக்காங்களா? கிடையாது. சோ அனைவருக்கும் பொதுவான ஆட்சி, அது பாஜகவின் கொள்கை. அதே ஆட்சியை இங்க எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாரு சார். இங்க இன்டர்பிரேட் பண்ணி சொல்றவங்க இப்படிதான் சார் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு திரு ஆர் எஸ் பாரதி ஏற்கனவே பட்டம் கொடுத்துட்டாரு, நம்ம உள்ள போக வேண்டாம். நம்ம என்ன சொல்றோம்னா, தெளிவான ஒண்ணு என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே சொல்லுங்க, அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம்.
செய்திகள்ல இவங்க திருச்சி போடுறாங்க. இப்ப தெளிவா சொல்றாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, காமராஜர் ஆட்சியை நாங்க கொடுப்போம்னாரு. அப்ப அவர் கலைஞர் அவர்களை குறைவா சொல்லிட்டாருன்னு அர்த்தமா? கிடையாது. ஒரு நல்லாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் இது பாஜகவின் ஆட்சியாக இருக்கும். ஏன்னா கொள்கைகள், திட்டங்கள் எல்லாமே இங்க அமுல்படுத்தப்படும். இப்ப திமுக பாஜகவின் பல திட்டங்களுக்கு இங்க தடை போடுறாங்க. வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், எங்களுக்கு கொடுங்க, நாங்களே நடத்திக்கிறோம். இப்ப அதெல்லாம் இருக்காது. அதிமுக வரும்பொழுது நாம் எதிர்பார்க்கிற அந்த சட்டங்கள், கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே இங்க செயல்படுத்த முடியும். அது பாஜகவின் ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவர் எந்த இடத்துலயும் இது அதிமுக கொள்கை கிடையாது, அதிமுக கட்சி இதெல்லாம் பேசவே இல்லை. ரொம்ப தெளிவா மனுஷன் சொல்றார், இது எங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடையதுன்னு தானே சொல்றாரு. எங்கள் பாஜக, அப்போ பாஜகவின் சார்பாக தான் அவர் நிற்கிறார். இதுலயே நீங்க இன்னொன்னு பார்க்கலாம், அவர் கட்சி விட்டு தனியா போவாராங்கிறதுலாம் இல்ல. எங்கள் பாஜகவின் ஆட்சி வந்துட்டார் அவர் அதுல. சரி, அதிமுகவோட கொள்கை ரீதியா என்னைக்குமே சரி, நீங்க எந்த கட்சியோட இருந்தாலும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு வைப்பாங்க இல்லையா? ரெண்டு பக்கமும் பேசுவாங்க. ரெண்டு பெரிய கட்சிகள் எப்பவுமே வைப்பாங்க. அந்த முறையில இவரு ரொம்ப தெளிவா இது எங்களுக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தனியா அதிமுகவை சிறுமைப்படுத்தியோ எந்த விதத்திலையும் குறைச்சோ சொல்லவே இல்லை. ஓகே, அப்போ ஒரு வெளிப்படையா அந்த மாதிரியான ஒரு கருத்தை வைக்கும்போது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இப்ப அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அண்ணாமலைக்கு அப்ப அந்த கூட்டணியில விருப்பம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்ல பாஜக ஆட்சின்னா அப்புறம் எதுக்கு அதிமுக கூட்டணி, அப்ப நீங்க தனியாவே நின்றுட்டு போலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல அதான் இப்ப சொன்னேன். இன்னொரு உதாரணமும் வேற மாதிரி சொன்னா தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி இருக்கு சார், கூட்டணி கட்சி இருக்கு சார், திமுக கூட்டணியில வச்சுங்க சார், விசிகா இருக்கு திமுக கூட்டணியில. அவங்க என்ன சொல்றாங்க, வெளியில போகும்போது நடக்கிறது எங்க ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கட்சி ஆட்சியா, கூட்டணி ஆட்சி? எங்க ஆட்சின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க முதல்வரா, அவங்க துணை முதல்வரா, அமைச்சரா? எதுவுமே கிடையாது. அப்போ எங்க ஆட்சின்னு அவங்க எந்த விதத்தை சொல்றாங்க? அதே மாதிரி இவர் எங்க ஆட்சி அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். இவங்க எங்க ஆட்சின்றாங்க, அவர் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க வார்த்தைகள் தான் சார் இங்க டிஃபரெண்ட். வார்த்தைகள் வேற வேற மாதிரி இங்க எடுத்துக்கொள்ளப்படுது. அவ்வளவுதான். நான் தெளிவா சொல்றேன். கூட்டணி கட்சியா இருக்கும்போது அப்பா இது எங்க ஆட்சி, எங்க மேல கை வைப்பியா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எங்கால் முதல்வரா இருக்காரு, ஏன் தம்பி பிரதமர், அதெல்லாம் கிடையாது. கூட்டணி இது எங்கள் கொள்கை ரீதியாக எங்களோடு ஒத்து போகக்கூடிய, எங்களுக்காக இருக்கக்கூடிய ஆட்சி. இப்போ ஒரு கேட்கறான், இப்போ பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டாரு, சரி இது மக்கள் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, எல்லா மக்களையும் கொண்டு போய் உட்கார வைக்கிறோமா? இல்ல, மக்களுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த முதல்வர் செய்வார். அதுதான் இதோட கருத்து. ஓகே, அண்ணாமலைக்கு அப்படிதான். ஓகே, தனி கட்சி தொடங்கினால் அண்ணாமலை அவர்கள் ஓட் ஷேரிங்ல பெரிய லெவலுக்கு ப்ரூஃப் பண்ணுவாருன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சமீபத்திய நேர்காணல்ல குறிப்பிட்டிருந்தாரு. அதற்கு எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது சார் யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுறதுதான். அவர் ஆரம்பித்தால், அவர் செய்தால், இப்போ எலெக்ஷன்ங்கிறதே ஒரு கணக்கு தான். இந்த கூட்டணி, இந்த கட்சி உள்ள வந்தால் இவ்வளவு, இந்த கட்சி போனால் இவ்வளவு, பிளஸ் மைனஸ் இப்படிதான். அதே மாதிரி கட்சி அவர் தொடங்கினால் அங்கேயே உங்களுக்கு முதல்ல யூகம் வந்து, சரி அவர் கட்சி தொடங்கக்கூடியவரா? இல்லை. ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் அவர்களோடு அவர் பேசிய காலகட்டங்கள்ல முதல்ல எல்லாருமே செய்திகளை பார்த்திருக்கோம். அவர் பேசியிருக்காரு, அவர் தான் அடுத்து தலைவர் எல்லாம் சொன்னாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சிக்கு இவரை தான் கொண்டு போறாங்க, முன்னிலைப்படுத்த போறாங்க. அதெல்லாம் இல்ல. சரி, அவர் பாஜக வந்த போது என்ன சொன்னாங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே இவரை திரு பி எல் சந்தோஷ் வளர்த்தார் கட்சிக்காக. அப்போ ஒரு வருஷம் முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்களோட கட்சிக்கு போறாருன்னு பேசும்போது அப்ப திரு பி எல் சந்தோஷ் வளர்க்கலையா அவரை? அப்போ இவங்க சார் எல்லா இடத்திலையும் ஒரு பார்வை இருக்கு. ஒருவேளை அவர் போயிடுவாரோ, ஒருவேளை அவர் வந்துருவாரோ, அவருக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சரி, அப்படியே ஒரு வேளை அவர் போனா இப்போ இளைஞர்கள்லாம் பெருவாரியா அவர் கூட போயிடுவாங்க, மொத்த பேரும் மாறிடுவாங்க. அந்த விதமான வேலைகளை அவர் செய்ய மாட்டார். போனாலும் அதிகபட்சமாக இப்போ பாஜகவின் வாக்கு வங்கியை மொத்தமா பார்த்தா 18%, தனிப்பட்ட முறையில பார்த்தா 12%க்கு மேல வசதிருக்காரு அப்படின்னு கணக்கு வருது. அப்போ கூட்டணியோட வந்தா 18, தனியா வந்தா இவர் 12க்கு மேல பாஜகவை முன்னேற்றிட்டாரு. இப்ப இவருக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது? அப்ப இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இருந்தது இவருக்காக வந்ததா, பாஜக ஆட்சிக்காக வந்ததா, பிரதமருக்காக வந்ததா? பிளஸ் மைனஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5% ஓட்டோட இவர் போவாரு. 10%, 20% வரைக்கும் வச்சுங்க சார். அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பெரும் கட்சிகள்,
அதிமுக திமுக. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இது ரெண்டு தான் கூட்டணிக்கு என்னைக்குமே முன்னிலையில் இதுவரைக்கும் இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள் மாறலாம். ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் என்னைக்குமே முதன்மை கட்சியா இருக்கிறாங்க. இதுல திரு அண்ணாமலை அவர்களின் புதிய கட்சி என்பதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது யூகங்களாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கு சுத்தமாக இல்லைன்னா அவர் தெளிவா சொல்றாரு, நான் பாஜகவின் தொண்டனாக கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருப்பேன்னு சொல்றாரு. கட்சி தலைவரை நம்புறோம் அப்படின்னா, அவருடைய வாக்க நம்புறோம்னா நடக்கும். அது வாய்ப்பே பத்திரிகையாளர் அவருடைய பார்வை சொல்லியிருக்காங்க. அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய பார்வை. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏடிஎம்கேவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களை வந்து மறைமுகமா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. சில பேர் வந்து தன்னுடைய இருப்பை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது, அதை எப்படி பாக்குறது சார்? சார் அது சார் எல்லா இடங்களிலும் எல்லாரும் ஏத்துப்பாங்க எடுத்த உடனே கூட்டணிங்கிறது நம்ம வர முடியாது சார், வர முடியாது. இப்போ அவரவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. அவரவர்களுக்கு கட்சியில கூட இப்போ இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக சொல்றாருன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இதே நீங்க இப்படி பார்க்கலாம்ல, திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் கட்சியில தன்னோட இருப்பை வச்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி பேசியிருக்காருன்னு பார்க்கலாம்ல. சொன்னவர்களையே நம்ம விமர்சனம் வச்சா எப்படி? இல்ல அதுதான் சார். இப்ப இவர் திரு அண்ணாமலை அவர்களின் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களின் பார்வை, அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்றோம், நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு எதிர் இருக்கிறது தானே தெரிகிறாரு. அப்போ அவர் கட்சியில் தன்னுடைய இருப்பை தக்க வை, ஏன்னா இப்போ வந்து கூட்டணி கட்சியை பொறுத்த மட்டும் சீட்டுகள் பெருவாரியாக பிரிய போகும். இப்ப அதிமுக கூட்டணியில 4 கட்சி வந்தா நீங்க உங்களுக்கே தெரியும், 234 ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலதான் அதிமுக நிற்கும். ஒரு 130 ஒரு குறைஞ்சபட்சம், அப்பதான் அவங்களுக்கான ஒரு வலு இருக்கும். மீதி 100ல யாருடைய தொகுதி பறி போகும், யாருக்கு நிக்கும்னு தெரியாது, எந்த தொகுதி யாருக்கு போகும்னு தெரியாது. அந்த கட்டாயம் இப்போ பாஜகவுக்கு இல்லை. ஏன்னா பட்டியல் இனிமேல் தான் கொடுக்க போறாங்க. 40, 30, 20 இனிமேல் தான் கொடுப்பாங்க. அதுல வந்து இது வேணும் வேண்டாம்லாம் நிறைய நடக்கும். பாமக, தேமுதிக எல்லாமே நான் சொல்றது பொதுவா நடக்கக்கூடிய இந்த கணக்குகள். அப்போ இப்போ அவங்க வந்து கேட்கும் போது, சரிங்க ஓகே உங்களுக்கு கொடுத்துடுறோம்னு இவருடைய தொகுதி போயிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்போ இருந்தே இவர் பேசுறாருன்னு சொல்லலாமா? எந்த ஒரு அரசியலுமே இங்க எந்த நகர்வுமே காரணம் இல்லாம இல்லை. இவர் நீங்க கண்ணாடியில போய் நின்று பார்த்துட்டு கண்ணாடி பண்ணதுன்னா இங்க நம்ம பண்ணாதான் சார் கண்ணாடி பண்ணோம். அப்ப நம்ம அந்த பார்வை பார்க்கலாம் இல்லையா? இப்ப கமல் சமீபத்தில் சொன்னார்ல, தெற்குல இருந்து பார்த்தால் ஒரு பார்வை, வடக்குல இருந்து பார்த்தால் ஒரு பார்வை. அந்த மாதிரி இவர் சொல்றதுக்கு இவரோட சைட்ல இருந்து இவருக்கு எதிர நின்று பாருங்க. இவர் தன்னுடைய இருப்ப இவ்வளவு நாள் இவர் என்ன பேசினாரு? இவ்வளவு நாள் இந்த அரசியல்களை இப்போ களத்துல இவர் எந்த இடத்துல எவ்வளவு பேசியிருக்காரு? என்னைக்கான பேசியிருக்காரா? நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எத்தனை பிரச்சனைகள் இப்ப நடந்தது. நீங்க அரக்கோணமா இருக்கட்டும், தாம்பரம் இருக்கட்டும், அடுத்து இந்த வரிசையா நடந்தது, இதுக்கெல்லாம் பேசினாரா? கட்சியில இந்த இடம் இப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் கட்சிக்குள்ள பாலிடிக்ஸ் பேசுறது எதுக்கு வராரு? அப்ப இவரோட தொகுதியை பத்தி கூட இவர் பெருசா பேசல இந்த 4 ஆண்டு காலமா. அப்ப இவர் யாரோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இவர் வந்து இப்ப பேசுறாரு? நீங்க அந்த பார்வையில பாருங்க. ஏன்னா என்னைக்குமே பொதுவான பார்வை, அந்த அதாவது என்னைக்குமே சொல்லக்கூடிய நடுநிலைங்கிறது கிடையாது. இவர்கள் சொல்றாங்களா, இவர்கள் எதிர இருந்து அந்த பார்வையை பாருங்க, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க தெளிவா பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் யாரும் பேசாதீர்கள்னு சொல்றாரு. கூட்டணியை குறித்து யாரும் பேசாதீர்கள், கட்சிகளை பொறுத்து பேசாதீர்கள்னு சொல்றாரு. திரும்பி இவர் பேசுறாருன்னா இவர் வந்து கவனத்தை திசை திருப்ப தம்பக்கம் திருப்பத்துக்கு தானே பண்றாரு. எதுக்கு பண்றாங்க இப்ப புதுசா? அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நீங்க எங்க போனீங்க? மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்தீங்களா? நீங்க பாராளுமன்ற தேர்தலும் போதெல்லாம் என்ன பண்ணீங்க? எவ்வளவு பேசுனீங்க? மக்களுக்கு தெரியுமே, பேசவே இல்லையே. இது வந்து சார் நான் சரியா அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கும் போது இங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம காட்டிக்கிறோம் பத்தியா, நான் கண்டுபிடிச்சோம் பத்தியா அப்படிங்கிற அந்த ஒரு விதத்துல அவரை குற்றம் சாட்டிட்டு நானும் இருக்கேன் கட்சியில, என் தொகுதியை கொடுத்துறாதீங்க, இந்த கணக்குலதான் இவரை பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் திரு நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், திரு எடப்பாடியாக 2 பேருமே கூட்டணி கட்சியினரை விமர்சிக்காதீர்கள், கூட்டணியை பற்றி பேச வேண்டாம்னு சொல்றாங்க. அதையும் மீறி ஒருத்தர் வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு காட்டினாருன்னா நீங்க வச்சு பாருங்க. இவர் தலைமையில இருந்த அம்மா பேரவை எவ்வளவு சுக்குநூறாக ஒரு ஊர்லி சரியில்லாம உடஞ்சி போச்சுங்கிறதுக்கு ஊருக்கே தெரியும். இவரால அந்த ஒரு அமைப்பையே மெயின்டைன் பண்ண முடியாம எல்லாத்தையும் விட்டார். அப்போ இவர்களுடையது தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளணும், தனக்கான தொகுதி போயிடக்கூடாது, நான் இருக்கேன் இங்க பொறுப்புல, அந்த நிலைமையில தான் இவர் பேச்ச பார்க்க முடியும். ஓகே,
இன்னொரு ஒரு விஷயம் வந்து அமித்ஷா வந்துட்டு போனதன் பிறகுதான் இரு கட்சிகளையுமே வந்து கூட்டணிக்குள்ள ஒரு சமாதான போக்கு இல்லாத பேச்சை வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும். அப்போ அமித்ஷா வந்துட்டு போனதன் பிறகு நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் வந்து, அதாவது கட்சியோட பொறுப்பாளர்கள்ட்ட பேசிட்டு போயிட்டார். இன்னொன்னு அவங்க ஒளிமுறைகள் வைக்கல, பத்திரிகையாளர்கள் வெளியே போன்னு சொல்லும்போது இல்ல இருக்கட்டும்னு சொல்லி உட்கார வச்சு பேசிட்டாங்க. அங்கதான் எல்லாரும் முன்னாடி தான் பேசுறேன். அவர் தெளிவா சொல்றாரு, இந்த திமுக அராஜக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். அதிமுக நம்ம கூட்டணி, நம்ம தான் இருக்கோம் கூட்டணியில, நம்ம செய்ய போறோம். தெளிவா ஒரு செயல் திட்டத்தை பேசுறாங்க. நீங்க எல்லா செயல் திட்டத்தையும் வெளில சொன்னாரான்னு கேட்டா அது வேற விஷயம், சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. பட் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணின்ற முறையில தெளிவா பேசுறாரு. இப்போ இந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் கூட்டணி வேண்டாம் சொல்லுவீங்கன்னு சொன்னாரா? சொல்லல. கூட்டணி இது தவறான கூட்டணி, இது நமக்கு ஆகாது, கொள்கை இல்லா கூட்டணி சொன்னாரா? சொல்லல. ஆனா ஏடிஎம்கே விட பாஜக அப்படிங்கிற ஒரு இதை தானே சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னா அப்ப ஏடிஎம்கே இடம் வந்து பிளாங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அந்த முதல்ல சொல்றேன், அவர் திருப்பி சொல்றேன், என்னுடைய கட்சி சார், என் கூட்டணி வரும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? என்னுடைய தலைவர் பிரதமரா இருக்காரு. நீங்க நார்மல் இப்போ தேமுதிக பாமக மாதிரினா ஆட்சியாளர்கள் இல்ல, அவங்க ஆட்சியாளர் கிடையாது. இங்க இருக்கிறவங்க ஒரு மாநில கட்சிகள். அவங்க வரும்போது அதிமுகவின் தலைமையை, இந்த தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் சொல்லும் பொழுதும் எடப்பாடியின் ஆட்சி அமையும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ பாஜகங்கிறது வந்து பிரதமர், தேசிய கட்சி, பல மாநிலங்கள்ல உள்ள ஒரு கட்சி, இப்ப பிரதமரா 11 ஆண்டுகளா இருக்காரு. அப்ப அவருடைய கொள்கைகளை சொல்லும் பொழுது, சொல்லி ஓட்டு வாங்கும் போது இது எங்களுக்கான ஆட்சின்னு சொல்றாரு. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, தேமுதிக சொல்லுதா நாங்க எங்கள் ஆட்சி, விஜயகாந்த் அவர்களின் ஆட்சி வரும்னு சொன்னாங்களா? பாமக சொல்லிச்சா? இத்தனை வருஷமா இருக்கிற பாமக சொல்லிச்சா? சரி, நீங்க இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் தான் சொன்னேன், முதலே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், விசிகாவை. எங்கள் தலைவர் திருமாவளவன் துணை முதல்வர் ஆவார்னு சொன்னாங்க. என்னாச்சு? அப்ப கூட்டணி உடையும்னு பேசினாங்களா? இல்லையே சார். ஒரு கட்சிக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. அவங்க கட்சியை, என்னுடைய கட்சி பெருசுன்னு சொன்னாதான் மக்கள்கிட்ட போகும். இப்ப பிரதமர் வரார், உள்துறை அமைச்சர் வருகிறார், அவர்கிட்ட போய் சார் நீங்க அவரோட ஆட்சியை கொண்டதுக்கு வந்தீங்களான்னு சொன்னா உங்களுடைய கணக்கு என்ன? நான் பலமா இருக்கேன் சார், நான் பலமா இருக்கேன், ரொம்ப பலமா இருக்கேன். இங்க இன்னொரு பலமான ஒரு கூட்டாளியும் கூட வராரு, அவரோடு சேர்ந்து அந்த தீமையை ஒழிப்பேன் அப்படின்னா மக்கள்கிட்ட போகும்போது என்ன சொல்லணும்? நான் வரேன், நான் வந்திருக்கேன் இவர் கூட அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வார்த்தை முக்கியம். நீங்க திரும்பி சொல்றேன், திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அவருடைய கட்சி செயல்வீரர் கொடுத்து என்ன பேசினாரு? அடுத்து நம்முடைய ஆட்சி வர வேண்டும் சொன்னாரு. அப்படின்னா திமுக வைத்தாரா? இல்ல. வெளில வந்து என்ன சொன்னாரு? என் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னேன் சார் அப்படின்னாரு. அதை பத்தி எந்த உறவும் பேச. நீங்க அதாவது என் கட்சியை உற்சாகப்படுத்த வேண்டும், என் கட்சியினரை சுறுசுறுப்பாக்க வேண்டும், அதற்காக ஒரு வார்த்தை சொன்னேன். திரு அண்ணாமலைஜி அவர்கள் பிரதமர் எங்க பாஜகவின் ஆட்சி என்று சொல்லும் பொழுது இத்தனை விமர்சனங்கள் வருது. ஏன்? அந்த பார்வை வேறு, அவ்வளவு பார்வை வேறு. அவர் சொல்லும் போது, ஏன்னா அவர் வந்து சார் காங்கிரஸ் கட்சி நிரந்தர அடிமையாக போன ஒரு கட்சி. கூட்டணி 67க்கு பிறகு கூட்டணியோட மட்டுமே சவாரி பண்ற ஒரு கட்சியா ஆயிப்போச்சு காங்கிரஸ். அவங்களுக்கு அந்த பார்வை வந்து அடிமை அப்படியே கூட்டணியில கொண்டிருக்கு. ஆனால் இவர் புதுசா பேசும்போது அதை வந்து ஒரு பிரச்சனை பண்ணி இங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி ஏதாவது செய்ய முயற்சி பண்றாங்க. நீங்க அவருடைய பேச்சுதான் பாத்தீங்கன்னா, திரு அமித்ஷா அவர்கள் பேசுறத பாத்தீங்கன்னா திருச்சி விடுறாங்க. தமிழ்ல ஹிந்தி டு தமிழ் வந்து திருச்சி விடுறது. யார் எங்க பேசினாலும் இங்க கருத்துக்கள் வந்து திருச்சி விடப்படும். அதுதான் பிரச்சனை. அவருடைய தெளிவான ஒரு பார்வை பாருங்க, நல்ல புரியும். அவருடைய கொள்கை என்ன, கட்சியில் தான் இருக்கார், கட்சியின் அடிப்படை உறுப்பினர், கட்சி சொல்வது. இன்னொன்னு, இவ்வளவெல்லாம் அவர் பேசுறாரு, கட்சிக்கு ஒரு கூட்டணிக்கே ஊர் விளைவிக்கக்கூடிய அளவுல இருக்குன்னா அவரை இப்ப பாத யாத்திரை போக விடுவாங்க. அடுத்து நீங்க பாத யாத்திரை போய் மக்களை சந்திங்கள்ன்றாரு. நீங்க இப்ப மக்களை போய் சந்திக்கும் போது, அம்மா அடுத்த எங்க ஆட்சி வரணுமா, அடுத்த எங்க ஆட்சி வரணுமான்னு தான் கேட்பாரு. அடுத்து அவங்க ஆட்சி வரணும் அப்படின்ற வார்த்தை சொன்னால் மக்களிடம் உங்களுக்கான ஒரு க்ளோஸ் எப்படி வரும்? நம்ம ஆட்சி வந்துட்டோம், நம்ம ஆட்சி வரணும் அப்படிங்கும் போதுதான் வரணும். ஜெயலலிதா அம்மா எப்படி சொன்னாங்க மேடையில? மக்களுக்காக நான், மக்களால் நான் சொன்னாங்க. அப்போ ஒரு கனெக்டிவிட்டி மக்களோட வருது. மக்களோட வர்றதுக்கு ஒரு வார்த்தைகள், ஒரு சில என்ன சொல்ற நியாயமான உள்ளன்போட வரக்கூடிய உணர்வு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சார், திருமாவளவனுடைய பேரணிக்கு ஹெலிகாப்டர் மூலியமா வந்து மலர் தூவலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து பண்ணாங்க. ஆனா அந்த பிளானுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கல. இது சம்பந்தமா திருமாவளவன்கிட்ட வந்து கேட்கும்போது வந்து அந்த பேரணிக்கு ஹெலிகாப்டர் மூலியமா மலர் தூவல அப்படிங்கிறது அனுமதி கொடுக்காததுனால எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு.
எப்படி பாக்குறது இந்த விஷயத்த? அவர் வந்து சார் நிரந்தர கூட்டணி அப்படின்னு சொன்னவர். திராவிடத்துக்காக கட்சி நடத்தணும், திராவிடத்தை தாங்கி பிடிக்க வேண்டும், திராவிடம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி கட்சி நடத்துறாரு. அவரே சொல்லிட்டார், அதான் என்னுடைய முக்கிய கொள்கை. சரி, அவருடைய ஒரு கட்சி இதுலன்னா அனுமதிக்கல. யார் அனுமதிக்கல? இப்ப அவர் பேசுவாரா பாசிசம் பாயாசம்லாம் நீங்க சொன்ன மாதிரி அடங்கிட்டாரு. இல்ல அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, அது பரவாயில்ல அப்படின்ட்டாரு. சரி, அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கப்பட்ட போது எத்தனை சமூக ஆர்வலர்கள் பேசினாங்க. விமர்சனத்துக்கு வந்த போது என்ன சொன்னாரு? அதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்தது, திடீர்னு போய் நான் உட்கார்ந்தேன், பக்கத்துல ஒரு சோஃபா இருந்தது காலியா இருக்கு. அவர் வந்து திமுக எதிர்பார்க்கல. அவருடைய கட்சி கொடி அகற்றப்பட்டது சார் போன தேர்தலும் போது. அந்த கட்சி கொடியோட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கே அவர் கவலைப்படல, அன்னைக்கே அவர் கவலைப்படலையே. கட்சியின் உரிமை, கொடியே ஏத்த விடாம ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன போது என்ன பண்ணாரு? அவர் அதையே போல கவலைப்படல. ஏன்னா அவர்லாம் வந்து இப்ப திமுகவோட பேச்சாளர் மாதிரி ஆயிட்டார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் வந்து நான் ஹெலிகாப்டர்ல எனக்கு மலர் தூவாங்கன்னா கட்சி ஒத்துக்குமா? தலைமை இருக்கும்போது நீ இவ்வளவு எல்லாம் பண்ணலாமான்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் அவரு. அவர்லாம் மாவட்ட செயலாளரா ஸ்போர்ட்ஸ் பர்சன், கட்சி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் இல்ல. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய இது பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வேற எந்த இதுவுமே இருக்காது. திரும்பி வர எப்ப பேட்டி எடுத்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் 2016 இவரே அதை வந்து பயங்கரமா திட்டினார். அப்புறம் என்ன சொன்னாரு? கட்சிகள் தான் அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன சொல்றாரு? ஊழல்னா ஒரு அரசுன்னா ஊழல் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுன்னு. இப்ப தெரிஞ்சுங்க, இவ்வளவு சரண்டரான ஒருத்தர் அவங்க எப்படி சார் ஏத்துப்பாங்க ஹெலிகாப்டர்ல இருந்து மலர் தூவத்துக்கு? நீங்கள் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப அவர் வந்து ஒரு பேச்சு ஒண்ணு பேசியிருந்தாங்க, நான் ஒரு பழைய பேட்டியில பார்த்தேன். அவரு சொல்றாரு, ஏன் நீங்க வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? பெரிய கட்சிகள் தானே அது பேசுறாங்க போது, சமம் இல்லாத கட்சி, அவர்கள் மிகப்பெரிய கட்சி, நான் சின்ன கட்சி, 2 சீட்டு கட்சி, சமம் இல்லாத கட்சி, என்னால போய் அவங்கள்ட்ட எப்படி கேட்க முடியும் காமன் மினிமம் ப்ரோக்ராம்? அந்த நிலைமையில இருக்கிற ஒரு கட்சி இவ்வளவு ஆடம்பரமாக தன்னுடைய தலைவரை வரவேற்பு கொடுத்து வரவேற்கணும்னு நினைக்கும் போது மேலே உள்ளவர்கள் பார்த்து சும்மா இருப்பார்களாம்? பாட்டாரு. இவரு அதை எடுத்து பேச முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க எம்பி சார். இவருடைய சின்னத்துல எம்பி ஆனா இன்னொருத்தர் திமுக சின்னத்துல எம்பி. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து பூ போடுறதுக்கு தடை விதிச்சுட்டாங்க, இவர் வந்து கொந்தளிப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தா, நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்க விரும்புறேன், அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் மிகவும் அறியாமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு வேணா பார்க்கலாம். ஏன்னா திரு வன்னியரசு அவர்களுடைய பேட்டியே சாட்சி. நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு கலைஞர் சொன்னார்னு சொன்ன அப்புறம் கூட பரவாயில்ல அவர் கூட்டணியில் இருக்கோன்னு சொன்னவங்க. இவங்க கிட்ட நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஓகே, இவர் வந்து அதெல்லாம் வருவார் அப்படின்னு நினைப்போமா? வாய்ப்பே இல்லை சார். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.